வணக்கம். யோகா பற்றிய முதல் நாள் பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். வாருங்கள், இந்த பயிற்சியை பிரார்த்தனையுடன் நாம் தொடங்குவோம். ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் நமஸ்கார் முத்திரைக்கு கொண்டு வாருங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். நீண்ட ஆழமான சுவாசத்தை இழுங்கள். ஓமை உச்சரித்தவாறு தொடங்கலாம். सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करिवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. शांति शांति शांति. 2 கைகளையும் உங்கள் முகத்திற்கு கொண்டு வாருங்கள். மெதுவாக உங்கள் கண்களை திறங்கள். இந்த முதல் நாளில் மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். வாருங்கள், முதலில் நாம் சாலன் கிரியாவை தொடங்குவோம். அதற்காக நீங்கள் உங்கள் இடத்தில் நின்று கொள்ளுங்கள். கால்களில் 2 இன்ச் இடைவெளி விடுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உடம்பை சோதியுங்கள். ஒரு முறை பாருங்கள், நீங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறீர்களா என்று பாருங்கள். சாலன் கிரியா நமது உடம்பை மென்மையாக்குகின்றது. மெதுவாக கண்களை திறங்கள். இப்போது நாம் சாலன் கிரியாவிற்கான பயிற்சியை செய்வோம். சாலன் கிரியாவிற்காக 2 கைகளையும் உங்கள் இடுப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பயிற்சி சாலன் கிரியாவினுடைய கழுத்தை முன்னும் பின்னுமாக அசைப்பதற்கான பயிற்சி. சுவாசத்தை இழுத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை விட்டவாறு கழுத்தை முன்னோக்கி குனியுங்கள். சுவாசத்தை இழுத்தவாறு கழுத்தை பின்னோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை முன்னோக்கி குனியுங்கள். சுவாசத்தை இழுத்தவாறு கீழே கொண்டு வாருங்கள். கழுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணருங்கள். மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். இப்போது கழுத்தை இடதுபுறமாக வலதுபுறமாக அசைப்பதற்கான பயிற்சி. மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை வலதுபுறமாக அசையுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு இடதுபுறமாக கழுத்தை திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை வலதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை இழுத்தவாறு இடதுபுறமாக திருப்புங்கள். கழுத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தை நீங்கள் உணருங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். அடுத்த பயிற்சி கழுத்தை வலதுபுறமாக இடதுபுறமாக திருப்புவதற்கான பயிற்சி. மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை வலதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை இழுத்தவாறு இடதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு வலதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு இடதுபுறமாக திருப்புங்கள். கழுத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நீங்கள் உணருங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். அடுத்த பயிற்சி கழுத்தை சுழற்றுவதற்கான பயிற்சி. மூச்சை இழுத்து மூச்சை விட்டவாறு கழுத்தை கீழ் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை கடிகார திசையில் சுழற்றுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை கீழ் நோக்கி கொண்டு வாருங்கள்.
மீண்டும் ஒரு முறை இதனை செய்யலாம். இப்போது இந்த பயிற்சியை எதிர்கடிகார திசையில் மேலும் 2 முறை செய்யலாம். மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை கீழ் நோக்கி கொண்டு வாருங்கள். மீண்டும் மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்தை கீழ் நோக்கி கொண்டு வாருங்கள். இப்போது மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை கீழ் நோக்கி கொண்டு செல்லுங்கள் மற்றும் தளர்வான நிலைக்கு வந்துவிடுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது இந்த பயிற்சி முடிந்தது. இந்த பயிற்சியில் ஏற்பட்ட தாக்கத்தை நீங்கள் உணருங்கள். அடுத்த பயிற்சி அஸ்கந்த் சஞ்சாலன். மூச்சை இழுத்தவாறு 2 கைகளையும் மேல் நோக்கி உயர்த்துங்கள். உள்ளங்கை வெளிப்புறமாக இருக்க வேண்டும். மூச்சை விட்டவாறு கையை கீழே கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியை செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேல் நோக்கி உயர்த்துங்கள். உள்ளங்கைகள் வெளிப்புறமாக. மூச்சை விட்டவாறு கைகளை கீழ் நோக்கி கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியை செய்யலாம். மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். அடுத்த பயிற்சி அஸ்கந்த் சக்ரா. மூச்சை இழுத்தவாறு கைகளை நேராக தோளுக்கு நேராக கொண்டு வாருங்கள். உங்களுடைய உள்ளங்கைகளை உங்கள் தோளில் வையுங்கள். இப்போது உங்கள் 2 மூட்டுகளையும் நேராக கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு 2 முட்டிகளையும் சுழற்றுங்கள். மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். இந்த பயிற்சியை ஒரு முறை மீண்டும் செய்யுங்கள். மூச்சை இழுங்கள். மூச்சை விடுங்கள். இப்போது இந்த பயிற்சியை எதிர் திசையில் செய்யுங்கள். மூச்சை விட்டவாறு மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு பிறகு மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மேலும் இப்போது கைகளை சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். மேலும் தளர்வாக இருங்கள். அடுத்த பயிற்சி கட்டிச்சாலன் கிரியா. இதற்காக உங்கள் கால்களில் 2 அல்லது 3 இன்ச் இடைவெளி விடுங்கள். 2 கைகளை முன்னோக்கி கொண்டு வாருங்கள். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு பின்னோக்கி குனியுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கீழ் நோக்கி குனியுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியை செய்யலாம். மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு பின்னோக்கி குனியுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு முன்னோக்கி குனியுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு மீண்டும் வாருங்கள். கால்களை சேர்த்து வையுங்கள். கட்டிச்சாலனின் அடுத்த பயிற்சி. 2 கால்களிலும் தோள்கள் அளவிற்கு இடைவெளி விடுங்கள். கைகளை நேராக உயர்த்தி தோளுக்கு நேராக கொண்டு வாருங்கள். உள்ளங்கைகள் ஒன்றுடன் ஒன்று பார்த்தவாறு இருக்க வேண்டும். மூச்சை விட்டவாறு உடம்பை வலதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு உடம்பை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு உடம்பை இடதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு உடம்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மூச்சை விட்டவாறு வலதுபுறமாக திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு உடம்பை நேராக்குங்கள். மூச்சை விட்டவாறு இடதுபுறமாக உடம்பை திருப்புங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடுங்கள். மேலும் இந்த பயிற்சியின் தாக்கத்தை நீங்கள் உணருங்கள். கால்களை சேர்த்து வையுங்கள். அடுத்த பயிற்சி சாலன் கிரியாவில்
குட்னா சாலன் கிரியா. கால்களில் இடைவெளி விட்டு நகர்த்தி வையுங்கள். யாருக்கு முட்டியில் வலி இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்ய வேண்டும். இது நம்முடைய முட்டியை வலிமைப்படுத்துகின்றது. மேலும் முட்டியினுடைய தசைகளை இது வலிமைப்படுத்துகின்றது. உங்கள் கைகள் இரண்டையும் நேராக தோலுக்கு நேராக கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு உங்களுடைய முட்டியை மடக்கி உட்காரக்கூடிய நிலைக்கு வாருங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு மீண்டும் ஒரு முறை இதனை செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாருங்கள் மற்றும் தளர்வாக இருங்கள். சாலன் கிரியாவிற்கு பிறகு நாம் யோகாசனத்தின் பயிற்சியை செய்யலாம். யோகாசனத்தினுடைய முக்கியமான முதன்மையான ஒன்று தாடாசனம். முட்டியில் வலி இருப்பவர்கள் அவர்கள் குதிகால்களை தூக்க வேண்டாம். இந்த பயிற்சிக்காக திரும்பிக் கொள்ளுங்கள். கால்களுக்கு இடையே 2 இன்ச் இடைவெளி விடுங்கள். மூச்சை இழுத்தவாறு உங்கள் கைகளை நேராக தோலுக்கு நேராக கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு 2 கைகளையும் நன்றாக பிணைத்து அதனை வெளிப்புறமாக திருப்பிக் கொள்ளுங்கள். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். உடல் நேராக இருக்கிறதா என்பதை பற்றி சரிபார்த்து கொள்ளுங்கள். கால்களில் இருந்து உங்களுடைய கைகள் வரை, உள்ளங்கைகள் வரை உங்கள் உடல் நேராக இருக்க வேண்டும். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேல்நோக்கி உயர்த்துங்கள். குதிகால்களை உயர்த்தியவாறு உடம்பை சமநிலைப்படுத்துங்கள். இயல்பாக மூச்சு விடுங்கள். இந்த ஆசனம் நமது உடம்பில் சமநிலையை கொண்டு வருவதில் உதவி செய்கின்றது. குதிகால்களை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். மேலும் தளர்வாக இருங்கள். அடுத்த பயிற்சி விருக்ஷாசனம். மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். மூச்சை விட்டவாறு வலது காலை உயர்த்தி கொள்ளுங்கள். வலது உள்ளங்காலை இடது காலின் தொடையில் வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு இப்போது உங்கள் கைகளை மேல் நோக்கி உயர்த்துங்கள். கைகளை நமஸ்கார் முத்திரைக்கு கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கைகள் மற்றும் கால்களை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். இப்போது இந்த பயிற்சியை மற்றொரு காலில் செய்யலாம். இடது உள்ளங்காலை வலது காலின் தொடையில் வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேல்நோக்கி உயர்த்தி கொள்ளுங்கள். 2 கைகளையும் நமஸ்கார் முத்திரைக்கு கொண்டு செல்லுங்கள். இயல்பாக மூச்சை இழுத்துவிட்டு இதே நிலையில் இருங்கள். இது உடம்பினுடைய தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு, சமநிலைப்படுத்துவதற்கு உதவுகிறது. இப்போது மூச்சை விட்டவாறு உங்கள் கைகள் மற்றும் உங்கள் கால்களை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். மேலும் தளர்வாக இருங்கள். அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனத்திற்கு தயாராக இருங்கள். உங்கள் கைகளை உங்கள் இடுப்பிற்கு பின்னால் வையுங்கள். உங்களுடைய 2 முட்டிகளையும் சமநிலையில் வைத்திருங்கள். மூச்சை இழுத்தவாறு இடுப்பை பின்னோக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். இயல்பாக மூச்சை இழுத்து விட்டு
இதே நிலையில் இருங்கள். இந்த ஆசனம் சுவாசத்தின் திறன்களை மேம்படுத்துவதற்கு உதவுகிறது. மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மூச்சை விட்டவாறு உங்களுடைய கைகளை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். மேலும் தளர்வாக இருங்கள். அடுத்த பயிற்சி பாத ஹஸ்தாசனம். இன்றைய முக்கியமான ஆசனம் பாத ஹஸ்தாசனம். இப்போது அந்த ஆசனத்திற்கான பயிற்சிகளை செய்யலாம். பாத ஹஸ்தாசனம். பாதம் என்றால் கால்கள், ஹஸ்தம் என்றால் கை. அதாவது உங்கள் கைகளை கால்களுக்கு பக்கத்தில் வைப்பது. இது பாத ஹஸ்தாசனமாகும். யாருக்கெல்லாம் இடுப்பு தொடர்பாக சிக்கல் இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். யாருக்கெல்லாம் ஏதாவது சர்ஜரி ஆகியிருந்தால் அவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். இப்போது நாம் பாத ஹஸ்தாசனத்தின் பயிற்சிகளை செய்யலாம். கால்களை இடைவெளி விட்டு நகர்த்தி வையுங்கள். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு மெதுமெதுவாக கீழ் நோக்கி குனியுங்கள். மேலும் முதலில் எளிதான பாத ஹஸ்தாசனத்தை நாம் செய்யலாம். கால்களின் முட்டியை மடக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு உங்கள் கைகளை கொண்டு செல்லுங்கள். அதிகம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். கழுத்தை முன்னோக்கி குனியுங்கள். இயல்பாக மூச்சை இழுத்து விடுங்கள். இந்த ஆசனம் யாருக்கு மிகவும் பயனுள்ளது என்றால், வயிற்றில் சதை அதிகமாக இருக்கிறது, இடுப்பில் நெகிழ்வுத்தன்மையை கொண்டு வருவதற்கு, தொடையின் தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு உதவுகிறது. தலையில் நல்ல இரத்த ஓட்டத்தையும் கொடுப்பதற்கு இது உதவுகிறது. மூச்சை இழுத்தவாறு மெதுவாக மேல்நோக்கி வாருங்கள். மூச்சை விட்டவாறு 2 கைகளையும் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். இது பாத ஹஸ்தாசனத்தின் எளிதான முறையாகும். இப்போது பாத ஹஸ்தாசனத்தினுடைய முக்கியமான ஆசனத்தை நாம் செய்யலாம். கால்களில் இடைவெளி விட்டு வைத்திருங்கள். மூச்சை இழுத்தவாறு 2 கைகளையும் மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு மெதுமெதுவாக முன்னோக்கி குனியுங்கள். மேலும் உங்களுடைய உள்ளங்கைகளை உங்கள் கால்களுக்கு அருகில் கொண்டு வாருங்கள். தலையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். எவ்வளவு உங்களால் செய்ய முடிகின்றதோ அந்த அளவிற்கு செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் தலையை உங்களுடைய முட்டி அல்லது முட்டிக்கு பக்கத்தில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். 2 கைகளையும் மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மெதுமெதுவாக மூச்சை இழுத்தவாறு மேலும் மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மேலும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தளர்வாக இருங்கள். இதனால் உங்களுடைய கால்கள் மற்றும் உங்களுடைய தலை அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் மற்றும் சூழலை நன்கு உணருங்கள். மேலும் மீண்டும் ஒரு முறை இதனை செய்யலாம். மூச்சை இழுத்தவாறு 2 கைகளையும் மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு உங்களுடைய தலையை நன்கு குனியுங்கள். மேலும் உங்களுடைய உள்ளங்கைகளை கால்களுக்கு அருகில் கொண்டு வாருங்கள். தலையை முன்னோக்கி குனியுங்கள். எவ்வளவு உங்களால் செய்ய முடிகின்றதோ அந்த அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் உங்களுடைய தலையை
உங்களுடைய முட்டிக்கு பக்கத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். 2 கைகளையும் மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். மெதுமெதுவாக மூச்சை இழுத்தவாறு மற்றும் மூச்சை விட்டவாறு பழைய நிலைக்கு வாருங்கள். மேலும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தளர்வாக இருங்கள். இப்போது நாம் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்களை செய்யலாம். உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்களுக்காக நீங்கள் முதலில் உங்களுடைய இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். முதலாவது பயிற்சி விஸ்ராமாசன். 2 கால்களையும் முன்னோக்கி 2 கால்களிலும் இடைவெளி விடுங்கள். உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உங்களுடைய இடுப்பிற்கு பின்னால் கொண்டு செல்லுங்கள். மேலும் மூச்சை இழுத்தவாறு கழுத்தை பின்னோக்கி கொண்டு செல்லுங்கள். மூச்சை விடுங்கள் மற்றும் இயல்பான நிலையில் நீங்கள் இதே ஆசனத்தில் இருங்கள். இது விஸ்ராம ஆசனமாகும். மூச்சை இழுத்தவாறு கழுத்தை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு மேலும் நீங்கள் தண்டாசனத்திற்கு வாருங்கள். தண்டாசனம் இது நேராக இருப்பது போன்றது. அதனால் இதற்கு பெயர் தண்டாசனமாகும். கழுத்து மற்றும் இடுப்பை நேராக்கிக் கொள்ளுங்கள். நேராக பார்த்தவாறு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி அர்த்த உஷ்டாசனமாகும். அர்த்த உஷ்டாசனத்திற்காக வஜ்ராசனத்தில் அமருங்கள். வலது காலை மடக்கிக் கொள்ளுங்கள். இடது காலில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நீங்கள் மூச்சை விட்டவாறு வலது காலையும் மடக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கழுத்து இடுப்பு நேராக இருக்கிறதா என்பதை சோதியுங்கள். மேலும் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உங்கள் முட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வஜ்ராசனத்தின் நிலையாகும். முட்டியில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். கைகளை இடுப்புக்கு பின்னால் வையுங்கள். மூச்சை இழுத்தவாறு கழுத்தை பின்னோக்கி கொண்டு செல்லுங்கள். இயல்பாக மூச்சை இழுத்து விட்டு இதே நிலையில் இருங்கள். இந்த ஆசனம் இடுப்பு வலியை சரி செய்வதற்கு உதவி செய்யும். மூச்சை இழுத்தவாறு நீங்கள் மீண்டும் வஜ்ராசனத்தின் நிலைக்கு வாருங்கள். மேலும் ஓய்வாக இருங்கள். அர்த்த உஷ்டாசனத்திற்கு பிறகு அதன் எதிர் திசையில் செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம். அடுத்த ஆசனம் ஷஷக் ஆசனமாகும். 2 கால்களிலும் சற்று இடைவெளி விட்டு வைத்திருங்கள். 2 முட்டிகளிலும் சற்று இடைவெளி விட்டு வைத்திருங்கள். கைகளை முட்டிக்கு நடுவில் வையுங்கள். மூச்சை இழுத்தவாறு உங்களுடைய உடம்பை நேராக முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். முகம் மற்றும் மார்பை தரையில் படுமாறு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய இயல்பாக நீங்கள் மூச்சை இழுத்து விடுங்கள். இந்த ஆசனம் கவலை மற்றும் பயத்தை நீக்குவதற்கு மிகவும் உதவி செய்யும். மூச்சை இழுத்தவாறு வஜ்ராசனத்தின் நிலைக்கு மீண்டும் வாருங்கள். மேலும் தளர்வாக இருங்கள். இப்போது நாம் வயிற்றுப் பகுதியில் படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்களை செய்யலாம். முதலில் வயிற்றுப் பகுதியில் படுத்துக்கொள்ளுங்கள்.
2 கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி விடுங்கள். காலின் விரல்கள் வெளிப்புறமாக இருக்க வேண்டும். இடது கைக்கு மேலே வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். தலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓய்வாக இருங்கள். இது மக்கராசனமாகும். இந்த ஆசனம் உடல் மற்றும் மனதிற்கு ஓய்வை தரக்கூடியது. இயல்பாக மூச்சை இழுத்து விடுங்கள். அடுத்த பயிற்சி சரல் புஜங்காசனம். 2 கால்களையும் பக்கத்தில் கொண்டு வாருங்கள். கழுத்தை நேராக்கிக் கொள்ளுங்கள். மேலும் 2 கைகளையும் முன்னோக்கி நீட்டிக்கொள்ளுங்கள். மூச்சை இழுங்கள் மற்றும் மூச்சை விட்டவாறு 2 கைகளையும் மடக்கியவாறு உள்ளங்கைகளை தலைக்கு பக்கத்தில் கொண்டு வாருங்கள். பின்னால் கொண்டு வாருங்கள். தாடையை தரையில் படுமாறு வைத்திருங்கள். 2 கால்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். முட்டியும் பக்கத்தில் இருக்க வேண்டும். மூச்சை இழுத்தவாறு உங்களுடைய முகம், கழுத்து மற்றும் மார்பை உயர்த்துங்கள். இயல்பாக மூச்சு இழுத்து விட்டு இதே நிலையில் இருங்கள். இது சரல் புஜங்காசனமாகும். இந்த ஆசனம் பல பயன்களை அளிக்கக்கூடியது. உடம்பின் தேவையற்ற தசைகளை குறைக்க உதவி செய்கிறது. மேலும் செரிமானம் தொடர்பான சிக்கலுக்கு உதவுகிறது. மூச்சை விட்டவாறு மெதுவாக பழைய நிலைக்கு வாருங்கள். மேலும் மகராசனத்தில் இருங்கள். இப்போது நாம் திரும்பி படுத்துக்கொண்டு ஆசனங்களை செய்யலாம். வலது அல்லது இடதுபுறமாக திரும்பி படுத்துக்கொள்ளுங்கள். உடம்பை சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய இந்த ஆசனத்திற்காக தயாராகுங்கள். அடுத்த ஆசனம் பவன் முக்தாசன். உங்கள் கால்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை இழுத்தவாறு 2 கால்களையும் மேலே உயர்த்துங்கள் 90 டிகிரிக்கு. மூச்சை விட்டவாறு உங்கள் 2 கால்களின் முட்டிகளையும் மடக்கிக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் 2 உள்ளங்கைகளையும் பிணைத்தவாறு உங்களுடைய முட்டியை பிடித்து கொள்ளுங்கள். மூச்சை விட்டவாறு தலையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய தாடை மற்றும் நாசியை முட்டிக்கு நடுவில் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். இந்த ஆசனம் பவன் முக்தாசனமாகும். இது ஜீரண சக்தியை அதிகரிப்பதற்கு உதவி செய்கின்றது. மூச்சை விட்டவாறு தலையை பழைய நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். கால்களை மெதுவாக எந்த வழியாக நீங்கள் கொண்டு வந்தீர்களோ அதே வழியில் கீழே இறக்குங்கள். மேலும் சவாசனத்தில் ஓய்வெடுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை நாம் செய்யலாம். 2 கால்களையும் ஒன்றாக இணைத்து வையுங்கள். மூச்சை இழுத்தவாறு 2 கால்களையும் மேல் நோக்கி உயர்த்துங்கள். மூச்சை விட்டவாறு முட்டியை மடக்கிக் கொள்ளுங்கள். முட்டியை நன்கு மடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளின் உள்ளங்கைகளையும் நன்கு பிணைத்தவாறு உங்களுடைய தொடையை பிடித்து கொள்ளுங்கள். மூச்சை விட்டவாறு தலையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். மேலும் உங்களுடைய தாடை, நாசி ஆகியவை முட்டிக்கு நடுவில் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். மூச்சை விட்டவாறு கழுத்து மற்றும் கால்களை பழைய நிலைக்கு கொண்டு செல்லுங்கள்.
மேலும் ஷவாசனத்தில் ஓய்வாக இருங்கள். அடுத்த ஆசனம் நம்முடைய ஷவாசனமாகும். இது மிகவும் முக்கியமான ஒரு ஆசனமாக யோகாவில் கருதப்படுகின்றது. கைகள் மற்றும் கால்களுக்கு இடையில் இடைவெளி. உள்ளங்கைகளை வெளிப்புறமாக வைத்திருங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். நீண்ட ஆழமாக மூச்சு விடுங்கள். மேலும் மெதுமெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். இப்போது வரை நாம் செய்திருக்கக்கூடிய இந்த ஆசன பயிற்சிகளை அல்லது சாலன் கிரியாவின் பயிற்சிகளை அதை இந்த ஷவாசனத்தில் நீங்கள் அனுபவியுங்கள். இந்த ஆசனங்கள் மற்றும் இந்த பயிற்சிகளால் உங்களுடைய மனதிற்கு என்ன மாறுதலை கொண்டு வந்திருக்கிறது? மேலும் இந்த ஆசனத்தில் மிகவும் ஓய்வாக இருங்கள். உங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுங்கள். நீண்ட ஆழமாக மூச்சு விடுங்கள். மேலும் மெதுமெதுவாக மூச்சை விடுங்கள். தொடர்ந்து இந்த பயிற்சியில் இதனை செய்யுங்கள். நீண்ட ஆழமாக மூச்சு விடுங்கள். இயல்பாக சுவாசத்தை இழுங்கள். மூச்சு விடுதலில் நீங்கள் உணருங்கள். நான் மூச்சை இழுக்கும்போது இந்த நேரத்தில் உடல் மற்றும் மனதில் ஒரு ஆற்றல் பிறக்கிறது. மூச்சை நான் வெளிவிடும்போது என்னுடைய மனமும் என்னுடைய உடம்பும் முன்பை விட மென்மையாகின்றது. நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். மெதுமெதுவாக மூச்சை விடுங்கள். உடம்பினுடைய அனைத்து அங்கங்களையும் தளர்வாக வைத்திருங்கள். மேலும் உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருங்கள். உடம்பின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஓய்வாக தளர்வாக வைத்திருங்கள். உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருங்கள். நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். மெதுமெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உடம்பினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தளர்வாக வைத்திருங்கள். உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருங்கள். இந்த ஆசனம் கவலை மற்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்கிறது. நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். மெதுமெதுவாக மூச்சை விடுங்கள். இப்போது சிறிது நேரம் உங்களுடைய சுவாசத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய சுவாசத்தின் வேகத்தை நீங்கள் உணருங்கள். முன்பை விட உடம்பு தளர்வாகிவிட்டது. இதனை அனுபவியுங்கள். இப்போது சவாசனத்தை நாம் முடித்து விடுவோம்.
கால்கள் கை விரல்களை சற்று அசையுங்கள். வலதுபுறமாக அல்லது இடதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்கள். நீங்கள் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசனம், அர்த்த பத்மாசனம், பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம். எந்த ஆசனத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக உட்கார முடியுமோ அதில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். 2 கைகளையும் முட்டியில் தியான முத்திரையில் வையுங்கள். இடுப்பை கழுத்தை நேராக வையுங்கள். உங்களுடைய உடம்பை ஒரு முறை ஆராயுங்கள். உங்களுடைய கழுத்து இடுப்பு நேராக இருக்கிறதா என்று சோதியுங்கள். கைகள் ஞான முத்திரையில். கண்களை மெதுவாக மூடுங்கள். இப்போது சுவாசத்திற்கான பயிற்சியை நாம் செய்வோம். நீண்ட ஆழமாக மூச்சு பயிற்சி. மெதுமெதுவாக நன்கு மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மெதுவாக அதனை விடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீண்ட சுவாசத்தை இழுத்து விடுவதற்கும் அதனுடைய வேகத்தை கவனிக்கவும் முயற்சி செய்யுங்கள். மூச்சை இழுத்து விடுவதில் எந்த வகையிலும் வேகத்தை காட்டாதீர்கள். நீங்கள் மூச்சை இழுத்து விடுவது ஆழமாகவும் சரளமாகவும் இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து விடும்போது, மூச்சை இழுக்கும்போது வயிற்றை வெளிப்புறமாக வையுங்கள். நேராக உங்களுடைய மார்பு பகுதி இருக்க வேண்டும். கழுத்து மேல் நோக்கி இருக்க வேண்டும். வயிறு, மார்பு மற்றும் கழுத்து ஒரே நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து விடும்போது, மூச்சை நன்கு இழுத்து விடும்போது உங்கள் கழுத்து, தலை மற்றும் பிற அங்கங்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும். நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுவதை பயிற்சி செய்யுங்கள். மூச்சை இழுத்து விடுவது சீராகவும் மிதமாகவும் இருக்க வேண்டும். சுவாசத்தை இழுத்து விடும்போது உங்களுடைய உடம்பு மற்றும் உங்களுடைய மனம் குளிர்ச்சி அடைவதை உணரலாம். நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடும் பயிற்சியை இப்போது முடிக்கலாம். இடது கையில் தியான முத்திரையை வைத்திருங்கள். அப்படியே வைத்திருங்கள். இந்த நிலையிலேயே இருங்கள். மேலும் இப்போது நாடி சோதனா, அனுலோம் விலோம் பயிற்சியை நாம் செய்வோம். வலது கையில் நாசாகிர முத்ரா பிராணாயாம முத்திரையை வைத்திருங்கள். வலது கை விரல்களால் இடது நாசியை பிடித்துக் கொள்ளுங்கள். இடது நாசியில் இருந்து மூச்சை வெளிவிடுங்கள். வலது நாசியில் இருந்து மூச்சை இழுங்கள். வலது நாசியை மூடிக்கொள்ளுங்கள். இடது நாசி வழியாக மெதுமெதுவாக மூச்சை வெளிவிடுங்கள். மீண்டும் இடது நாசி வழியாக மூச்சை இழுங்கள்.
இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசி வழியாக மூச்சை வெளியிடுங்கள். இது அனுலோம் விலோமினுடைய ஒரு சக்கரமாகும். இப்படி 5 சக்கர பயிற்சிகளை செய்யுங்கள். கவனத்தில் கொள்ளுங்கள், மூச்சு இழுத்து விடுவது சீராக இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து விடும்போது எந்த வகையிலும் அதிர்ச்சி தர வேண்டாம். நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். அனுலோம் விலோமின் பிராணாயாமத்தின் 5 சக்கர பயிற்சிகளை செய்யுங்கள். இடது நாசி வழியாக மெதுமெதுவாக மூச்சை வெளியிடுங்கள். வலது நாசி வழியாக மூச்சை இழுங்கள். இடது நாசி வழியாக மெதுமெதுவாக மூச்சை வெளிவிடுங்கள். நீங்கள் உங்களுடைய திறனுக்கு ஏற்றவாறு மூச்சை இழுத்து விடுவதில் வேகத்தை நீங்கள் அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும். நாடி சோதன் பிராணாயாமம் இது நமது தலைக்கு மிகவும் முக்கியமான பயிற்சியாகும். இது உடம்பு முழுவதும் நல்ல இரத்த ஓட்டத்திற்காக மிகவும் முக்கியமான பங்காற்றுகிறது. இதனால் நமது மனம் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கிறது. 5 சக்கர பயிற்சிகள் முடிவடைந்து விட்டால் மீண்டும் நீங்கள் ஞான முத்திரையில் பழைய நிலைக்கு வாருங்கள். இந்த பிராணாயாமத்தின் தாக்கம் உங்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கும். அதை உணருங்கள். மனம் முன்பை விட எவ்வளவு அமைதியாகி இருக்கிறது, கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது என்பதை உணருங்கள். இதற்கு பிறகு நாம் தியானத்திற்கான பயிற்சியை செய்யலாம். தியானம் என்பது யோகாவினுடைய மிக முக்கியமான பகுதியாகும். தியானம் இல்லாமல் யோகா என்பது முழுமை பெறாது. தியான பயிற்சிக்காக நீங்கள் தியான முத்திரையில் உங்களுடைய கைகளை நீங்கள் வைத்திருங்கள். கழுத்தும் தோளும் நேராக இருக்க வேண்டும். இதை மீண்டும் ஒரு முறை சோதித்துக் கொள்ளுங்கள். தியானத்தின் இந்த பயிற்சியில் உடம்பின் எந்த பகுதியையும் கடினமாக வைத்திருக்கக்கூடாது. மூன்று முறை நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். ஆழமாக மூச்சை வெளிவிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் மூச்சை இழுக்கும்போது என்னுடைய உடலில், எனது மனதில் ஒரு ஆற்றல் என்பது பிறக்கிறது. மனதில் கட்டுப்பாடு என்பது உருவாகிறது. மூச்சை நான் ஒவ்வொரு முறை வெளியிடும் போதும் எனது மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், மேலும் தவறான சிந்தனைகள் அனைத்தும் வெளியே செல்கிறது. நீண்ட ஆழமாக மூச்சு இழுத்து விட்டதற்கு பிறகு தியானத்தை நாம் செய்யலாம். நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் உங்களுடைய சிந்தனைகளை இந்த பகுதியில் நீங்கள் குவித்து வையுங்கள். கண்களை மூடுங்கள். தியானத்தில் மூழ்கிவிடுங்கள். தியானத்தில் ஆழ்ந்து விடுங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுவது மெதுவாகி விடுகிறது.
மூச்சை இழுத்து விடுவதற்கு அவசியமே இல்லை என்பது போல உணர்கிறோம். முழுமையாக உங்களுடைய சிந்தனைகளை ஆக்யா சக்கரத்தில் ஒருங்கிணைத்து தியானத்தில் மூழ்கிவிடுங்கள். உங்களால் முடிந்தால் உங்களுடைய கழுத்தை கொஞ்சம் மேல்புறமாக வைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதே நிலையில் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் என்றால் இந்த நிலையிலேயே நீங்கள் பயிற்சியை தொடருங்கள். தியானம் நமது உடம்பு மற்றும் மனதை, சுவாசம் ஆகியவற்றை ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. உடம்புடன் இந்த மனம் அமைதியாகி விடுகிறது. மேலும் இயல்பாக மூச்சு இழுத்து விடுதல் மெதுவாகி விடுகிறது. மனம் ஒருங்கிணைக்கப்பட்டு மிகவும் அமைதியாகி விடுகிறது. தியான பயிற்சியின் போது பல்வேறு விதமான எண்ணங்கள் மனதில் தோன்றலாம், எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்களில் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தியானம் யோகாவின் மிக முக்கியமான அங்கமாகும். மனதை அமைதிப்படுத்துகிறது, சுயத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்கின்றது. இப்போது இயல்பாக மூச்சை இழுத்து விடுவதுடன் தியானத்தை செய்யுங்கள். மனதிலேயே நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நமது மனதை எப்போதும் நாம் நிலையாக வைத்திருக்க வேண்டும். இதன் மூலம்தான் நம்முடைய சுய மேம்பாடு என்பது இருக்கிறது. நான் என் சார்பாகவும் குடும்பத்திற்காகவும் பணி, சமூகம் மற்றும் உலகத்திற்காக அமைதி, ஆனந்தம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக என்னை அர்ப்பணிப்பேன். நான் மனித தன்மையை பின்பற்றுவதில் உறுதியாக இருப்பேன். நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றேன். இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இப்போது சாந்தி பாட்டிற்காக நமஸ்கார் முத்திரைக்கு வாருங்கள். கண்களை மூடியே வைத்திருங்கள். நீண்ட ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஓம் என்பதுடன் சாந்தி பாட். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः. மெதுவாக உங்கள் உள்ளங்கைகளை
உங்கள் முகத்திற்கு கொண்டு வாருங்கள். உள்ளங்கைகளை மெதுவாக திரும்பி கொண்டு வரும்போது மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.